இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இது ராகி புட்டு. இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்றது வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போது 180 கிராம் வந்து ராகி சேமியா எடுத்துக்கிட்டேன். அதை நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம 5 மினிட்ஸ் வந்து ஊற வைக்கணும். இப்போ நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு ராகி சேமியாவை போட்டுட்டு நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒரு சொம்பளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து ஃபில்ட்ரு அவுட் பண்ணிவிட்டு அதில் இன்னும் ஒரு சொம்பளவு வந்து தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இந்த ராகி சேமியா நல்லா ஊற வைக்கணும். 5 நிமிஷத்துக்கு மேலெலாம் ஊற வைக்காதீங்க. ஊற வச்சிட்டதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை நல்லா வந்து கொதித்து வந்ததும் நம்ம வந்து ஸ்டீமரை வச்சு ஒரு காட்டன் துணியை வந்து அதில் போட்டுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், அந்த காட்டன் கிளாத் போடுறது. நான் காட்டன் கிளாத் போட்டுட்டு நான் வந்து ஊற வச்சுருந்த ராகி சேமியா வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஊற வச்சு இந்த ராகி சேமியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டீமரில் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் 180 கிராம்ஸு ராகி சேமியாவும் நான் மொத்தமாக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ராகி புட்டு செய்கிறதுக்காக நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க மேலே அந்த கிளாத்லே. இன்கேஸ் உங்கள்கிட்ட ஸ்டீமர் இல்லைன்னா இட்லி கொத்தில் நீங்கள் வந்து துணியை ஸ்ப்ரெட் பண்ணி இந்த ராகி சேமியா மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இட்லி பாத்திரத்தை நம்ம மூடிடலாம். மூடிட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த ராகி சேமியா நல்லா வெந்து வரணும். அதுக்கு மேலே வேக விடக்கூடாது. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி இது மெதுவாக வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்று போல் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இது எடுக்க சொல்ல பார்த்து எடுங்க, ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ சைடில் இருக்க கிளாத்லாம் நம்ம வந்து நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்றா நம்ம வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் நமக்கு இவ்வளோ சூடாக இருக்குது. இதை நல்லா ஆற விடுவோம். இதை நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம சர்க்கரையும் அடுத்து நம்ம வந்து தேங்காவும் சேர்த்துக்கலாம். இதில் சர்க்கரை வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். துருவின தேங்காய் பார்த்திங்கன்னா நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு வந்து சர்க்கரை தேவைப்படுதோ அந்த அளவு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காவும் அது போல் தான், நீங்கள் எந்த அளவு யூஸ் பண்ணுவீங்களோ வீட்டில் நீங்கள் அந்தளவு வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த சூடு ஆறத்துக்கு முன்னாடி. அப்போ தான் அந்த சர்க்கரை வந்து நல்லா உருகி இதை டேஸ்ட் இன்னும் அதிகப்படுத்தும். அவ்வளோதாங்க, வீட்டிலே நம்ம வந்து ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்தோம். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ராகி புட்டு பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ரெசிபி. இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டில் வந்து இதை செஞ்சு பாருங்கள். இதே போல் நம்ம வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.